ராமலிங்காவயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்ஜோதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவுருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நம் பெருமான் தலைவி தலைவன் செயலை தாய்க்கு உரைத்தல் என்ற தலைப்பில் 7வது பாடலில் வெம்மத நெஞ்சிடை மேவுற உண்ணார் வெம்பளம் மாற்றும் அம்பளவாணர் சம்மதமா மடவார்களும் நானும் தத்துவம் பேசி கொண்டு ஒத்துரும்போது இம்மதம் பேசி இறங்காதே பெண்ணே, ஏக சிவ ஓகத்தை எய்தினை நீதான் எம்மதம் என்கின்றார் என்னடி அம்மா, என் கை பிடிக்கின்றார் என்னடி அம்மா என இப்பாடலை பதிவு செய்கின்றார். வெம்மத நெஞ்சிடை மேவுற உள்ளார். நமக்கு நன்மை பயக்காத தீமை தரக்கூடிய எனது எனும் மமங்காரமும் நான் எனும் அகங்காரம் உள்ள ஆன்மாவை அவர் அழைத்து கொள்ள விரும்ப மாட்டார். எனது என்கின்ற ஒரு விருப்பு என்கின்ற ஒரு சின்னஞ்சிறிய ஆழமிதை நான் எனும் கிளை பரப்பி மிகப்பெரிய ஆலமரமாக உள்ளது. இது விருப்பு காரணமாக நான் தேடிய வீடு, நகை, பணம், கார், தோட்டம், பங்களா எக்ஸட்ரா இது யாவும் உன்னுடையதல்ல. இது எல்லாம் உடையவரது. நீ பெரும்பயணம் போகும்போது எடுத்து போக முடியாத பொய்ப்பொருள், அழியக்கூடிய நிலையில்லாத செல்வோம் என செல்லக்கூடிய செல்வம். எனவே எல்லாவற்றுக்கும் உடைமையானவர், உரிமையானவர் அருட்பெருஞ்சோதி இயற்கை உண்மை கடவுள் என்ற உணர்வு வர வேண்டும். வெம்பளம் மாற்றும் அம்பலம் ஆனார். இந்த நிலையை மாற்றக்கூடியவர். பலம் என்பது என்னுடைய ஆற்றல், வெம்பளம் என்பது என்னுடைய தீவினை கூடியுள்ளது. அவ்வாறு தீவினை யாவும் நீங்கி நல்வினை நோக்கி பயணித்து என்னுடைய திருச்சிற்றம்பலத்தையே புருவ மத்தியை தயவு வடிவாக என்னை மாற்றக்கூடியவர் என்னுடைய பரமாச சொர்பராகிய இயற்கை உண்மை கடவுள். சம்மதமா மடவர்களும், அதாவது மணப்பெண் நானும் ஆன்மாவும் தத்துவம் பேசிக்கொண்டு, பேசுவது காற்றின் இயக்கம். தத்துவம் என்பது, தத்து என்பது அது, அவம் என்பது அதன் தன்மை, அதாவது சிவத்தின் தன்மை. சி என்பது சிகரம், பரமாகாச சொருவர், அனாதியானவர், பேரொளி, பேரறிவு, அருளையே வடிவாக கொண்டவர். இதனை நம் பெருமான் அகவல்வரி 1000 அருளே நம்மியல், அருளே நம்முரு, அருளே நம் வடிவாம் என்ற சிவமே என்கின்றார். பகரம் அனாதியான ஆகாசத்தில் காற்றும் அனாதி. இது தடையற்ற இயக்கமாக இயங்குகிறது. ஆக சிகரம் இயக்க வகரம் இயங்குகிறது. அதுபோல் பிண்டத்தில் சிகரமாகிய அகரம் தலை உள் ஆன்மனு இயக்க வகரமாகிய உகரம் காற்றை ஜீவித்து வாழ்கிறது. ஆக அகரமாகிய ஆன்மா இயக்க உகரமாகிய ஆற்றல் இயங்குகிறது. சம்மதமாக மடவர்களும் நானும் பேசிக்கொண்டு ஒத்து உறும் போது
ஒரே மாதிரியாய் நடத்தல், இசைந்து ஒழுகுதல். இறைவன் எல்லா உயிரும் இன்பமாக வாழ வேண்டும். எனவே தனது பேராற்றலாகிய காற்றை வழங்கி ஜீவித்து வாழ வைக்கிறார். அவர் கல்லின் உள் உள்ள தேரைக்கும் கருப்பையில் தங்கிய உயிர்களுக்கும் உணவு அளிக்கக்கூடிய தயாபரன், எல்லா உயிரையும் காக்கும் காவலன். எனவே அவர் நம்முள் உள்ளார் என்பதை நாம் உணர்ந்து, உயிருள் யாம் எம்முள் உயிராக, எல்லா உயிரிலும் இறைவன் உலகநிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிருக்கு உயிராம் ஒளி தானாகி இலகு சித கசபதமாய் பரமகாச இயல்பாகி இணை ஒன்றும் இல்லாததாகி ஆன்ம சிற்றணு வடிவில் உள்ளார். எனவே எல்லா உயிரையும் தம்முயிராக எண்ணி எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் ஓக்கின்றார் யாவரவர். அவர் உள்ளம்தான் எம்பெருமான் சுத்த சித்துருவாய் திருநடம் புரியும் இடமென நாம் தேர்ந்து அந்த வித்தகர்தம் அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலோ என இறைவன் கூறுகிறார். அவ்வாறு நாம் உயிரின் முதல் துன்பமாகிய பசியை போக்க போக்க நமக்கு ஆற்றல் கூடுகிறது. மனதின் செயல்பாடு ஆற்றல். இந்த ஆற்றல் கூடும்போது எந்த தேவையுமின்றி மனதை வென்று சார் உலக வாதனை நீங்கி நாம் இந்த மனத்தால் பரோபகார செயலாகிய பசி நீக்குதல் செய்து ஆற்றல் கூட கூட இந்த உபகார சக்தி நாம் ஜீவதேவால் பெற்ற ஆற்றலை ஆன்ம ஒளியுடன் சேர்க்கிறது. தத்துவம் பேசி, தத்துவம் என்பது ஒளியினுடைய இயக்கம், வெளிச்சத்தினுடைய இயக்கம், அதாவது ஒளி இயக்கம் கூடிவிட்டது. இப்பொழுது இம்மதம் பேசி இறங்காத பெண்ணே, உரைநடை பகுதி 407 சமயமன் மார்க்கம், மத சன்மார்க்கம் ஆகிய இவற்றுக்குள் அடங்கிய சன்மார்க்கம் அனந்தம். இதில் எதிலும் கடவுளின் உண்மையை ஏகதேச கற்பனை சித்தியால் கூறியுள்ளனர். அதனால் எல்லாமுள்ள தனித்தலைமை பதிவாகிய இறைவனை யாரும் தெளிவாக கூறவில்லை. அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதோர் அம்பலத்தாடும் ஜோதி தன்னையே நினைவீங்கள், சுகம் பெற விளைவீர்கள். நீதி கொண்டு உரைத்தேன், இது நீவிர் மேலேறும் வீதி, மற்றைய வீதிகள் கீழ் செல்லும் வீதி. எனவே நீங்கள் விவகாரணிய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு, கடவுள் காட்டிய பாதை, கடவுளை அடையக்கூடிய பாதை என உறுதியாக நீங்கள் செய்தால்தான், உறுதியாக பற்றி நின்று நீங்கள் செயல்பட்டால்தான் ஏக சிவயோகத்தை எய்த முடியும். ஏகா என்பது ஒன்று, சிவயோகம் என்பது சிகரமாகிய பரமாகாச சொற்பராகிய அனாதியான தனித்தலைமை பதியை அடைய மிகப்பெரிய யோகம் ஜீவகாருண்ய யோகம். அந்த யோகத்தை செய்து ஆதியும் அந்தமும் அறிந்தனேயே. ஆனால் அனாதியான ஆன்மா விருப்பு காரணமாக ஆதியாகி அந்தமாகிய மரணம் அடைந்து வருகிறது. அதனால் சாவதென்றும் பிறப்பதென்றும் சாட்டுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவதொன்றும் புதிதல்ல, என்றும் உள்ளதாம். இந்த நோவை நீக்கி மண்டிட நெடிப்போய் நின்னாலே ஆகும், மற்ற இறைவரால் ஆவதொன்றில்லை. எனவே அந்த அனாதியாகிய இந்த ஆன்மா மரணமில்லா பெருவாழ்வு அடைய ஜீவகாருண்ய யோகத்தால் தான் பெற முடியும். ஆதியும் அந்தமும் அறிந்தனே நீயே, ஆதியாகிய இந்த பிறப்பிலே அனாதியாகிய மரணமில்லா பெருவாழ்வை வழங்கு என நம் பெருமான் கேட்டார். அவர் கொடுத்தார். பெற்றேன் என்றும் இரவாமை. எம்மதம் என்கின்றார். உனக்கு சிவ யோக மதமாகிய எல்லா உயிரும் இன்பமாக வாழ்வை தவிர வேறு இல்லை என்றாய். அதனால் எல்லா உயிர்களும் என் உயிர் ஆயின என்கின்றார் நம் ஐயா. என் கை பிடிக்கின்றார். இக்கு ப்ளஸ் ஐ கை, பொய்யான உடலில் உள்ள என்னை அறிந்து செயல்பட்டு ஐயாகிய தலைவனை ஐய பயம் ஆகிய மரண பயம் நீங்கி ஐயமும் தெரிவும் அறுத்தனது உடனிம்பினும் ஐயமும் நீக்க அருட்பெருஞ்சோதி என நம் பெருமான் போற்றுகிறார். நாமும் அவர் கூடியபடி செயல்பட்டால் நமக்கும் எல்லாம் செயல்கூடும். ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.